அம்மா ஏதாவது பேசுனாங்களா? அம்மா அம்மா டாக்டர் வந்து உன்னை செக் பண்ணதுல எதுவும் பிரச்சனை இல்லை, அதிர்ச்சியில கொஞ்சம் மயங்கிட்டேன்னு சொன்னாங்கம்மா. அத்தை என்னத்த? இல்ல எனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு டாக்டர் வந்து என்ன பார்த்துட்டு போனாங்க? அம்மா எங்க கல்யாண நாளைக்காக கேக் வெட்டுறதுக்காக நம்ம கீழே போனோம்லம்மா, அப்ப என்ன நடந்துச்சுன்னா உங்க 2 பேருக்கும் கல்யாண நாளா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஏன் சொல்லல? இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள், உங்ககிட்ட நாங்க ஆசீர்வாதம் வாங்கணும், நீங்க அதை மறந்துட்டீங்க அத்தை. அத்தை 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 இங்க பாருங்க, நீங்க ஒன்னும் யோசிக்க வேண்டாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க. அபி அத்தைய பாத்துக்கோ. சின்னையா வாங்க. என்ன ஈசு, அம்மா மறுபடியும் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க போல இருக்கு. ஆமா சின்னையா, அவங்க கேக்குறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஈசு, அம்மா எப்ப குணமாவாங்கன்னே தெரியல. சின்னையா, அத்தை சீக்கிரமா குணமாயிடுவாங்க, அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணுங்கிற வருத்தமும் வேதனையும் எனக்கு இருக்கு. ஆனா இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அத்தைக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்ன சொல்ற ஈசு? ஆமா சின்னையா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே ஹால்ல நடந்த சண்டையோ, சம்பத் அத்தையோட காலை புடிச்சு கெஞ்சின விஷயமும் அத்தைக்கு ஞாபகம் இல்லாம போனது நல்லதுதான் சின்னையா. சம்பத் அத்தையோட காலை பிடிச்சு கெஞ்சறப்போ நான் உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே தான் இருந்தேன். எங்க அத்தையோட ஞாபகம் மறதி பிரச்சனை சம்பத்துக்கும் கிரிஜாக்கும் தெரிஞ்சிருமோன்னு நினைச்சு நான் பயங்கர டென்ஷனா இருந்தேன். ஆமா ஈசு, நானும் அந்த நேரத்துல அதே தான் நினைச்சிட்டு இருந்தேன்.